கார்த்தி தீபா சீரியல் இப்போ கசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. முதல்ல வந்து கார்த்தி வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, அந்த பாப்பா கிட்ட முதல்ல வந்து ஃபோன் அடித்து பேசுவோன்னு சொல்லிட்டு அப்படியே கியூட்டாக அழகாக வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. சொல்லுங்கள் அங்கிள், திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு கரெக்டாக வந்து பதில் சொல்கிறியா? சொல்கிறேன் அங்கிள், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்ன அங்கிள் சொல்கிறீங்க? நான் கவனமாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் கவனமாக தான் இருந்தேன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ சொல்கிறது ஒன்றும் புரியல. அப்புறம் எப்படி நீ கையை அங்கே வச்ச? நானாக வந்து வேணும்னு வைக்கல அங்கிள், உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் வந்து சொல்கிறேன் அங்கிள்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நடந்த விஷயத்தான் அப்படியே சொல்கிறாங்க. அச்சச்சோ, என்னம்மா இப்படியெல்லாம் நடந்திருக்கா? நீ உண்மையாக தான் சொல்கிறியா? இல்லை யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சும்மா வந்து சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அங்கிள், உண்மையாக தான் சொன்னேன். அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க என்ன கலர் புடவை வந்து கட்டியிருந்தாங்க அப்படின்னு கேட்டோன்னே, அவங்க இது மாதிரி ஒரு மெரூன் கலர் ப்ளூ கலர் பார்டர் வச்சு ஒரு புடவை வந்து கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியா சொல்கிற? நல்ல புடவை கலர் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா அங்கிள். அவங்க யார் என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். வேணாம் அங்கிள், விடுங்களேன். இல்லை, உன்னை யார் என்ன ஏதுன்னே பார்க்காம இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்தி மாட்டுக்கும் அந்த கலர் புடவையை வந்து யோசிக்கிறாங்க. யாராவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? நிச்சயம் மாடிக்கு போய் பார்த்தா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும் அவங்க இங்கே தானே எங்கேயாவது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து சுற்றி வந்து யார் யார் என்னென்ன புடவை கட்டியிருக்காங்க, இந்த மாதிரி கலர் வந்து புடவை வந்து யாரும் கட்டியிருக்காங்களான்னு சொல்லி பார்க்கலான்னு மாடிக்கு வந்து போகிறாங்க. அப்பன்னு பார்த்து தப்பு கணக்கு போடுறாங்க. மகேஷும் அவங்க அண்ணியும் எப்படியோ இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்துடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரி, யாரும் உன்னை பார்த்துருந்தா என்ன பண்ணுவேன்? யாரும் என்னை பார்க்கலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது யதார்த்தமாக வந்து மேலே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி போயிட்டு எங்கடா அந்த புடவை கட்டியிருக்கிறவங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி தேடுறாங்க. கார்த்திக் ஒன்றும் புரியலை. வேற ஒரு லொக்கேஷன்லேருந்து பார்க்குறாங்க. மகேஷோட அண்ணி வந்து பார்த்துட்றாங்க. நம்ம கார்த்தி பின்பக்கமாக வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல கார்த்திக் வந்து ஃபேஸ் வந்து சரியாக தெரில. அவங்க அங்கே நிற்கிறாங்களா, தூணுக்கு பின்னாடி யார்கிட்டயோ பேசுகிறாங்களே, யாரும் என்ன எதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும் போது அந்த இடத்துல வந்து கார்த்தி இங்கே ஓடி வரதை வந்து பார்த்துட்றாங்க. கார்த்தி எதுக்கோ ஓடி வராங்க. முதல்ல நீ இந்த புடவையை வந்து மாற்றிட்டு வந்துடு, இல்லாட்டி இந்த புடவையை வச்சு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீ சொன்னதும் கரெக்டாக தான் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து படிக்கட்டில் இறங்குறதுக்குள்ளேயே அங்கேருந்து அவங்க அண்ணி மாட்டுக்கும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க. ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்த அவர் வந்து தூணுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தவர் வந்து கொஞ்சம் தூரம் வந்து தள்ளி வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல கேஷுவலாக வந்து கார்த்தி வந்து பார்க்குறாங்க. இங்கே தானடா நின்னாங்க, இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த இடத்துல மாப்பிள்ளை இருக்கிறத பார்த்துட்றாங்க. என்ன ஆச்சு, நீங்கள் ஏன் இவ்வளோ பட்டமாக இருக்கீங்கன்னு சொல்லி கார்த்திக்கிட்ட கேஷுவலாக வந்து அவங்களே வந்து கேட்குறாங்க. உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து வந்தாங்களே, அவங்களுக்கு கூட இது மாதிரி ஆச்சு. ஆமாம், அச்சோ ரொம்ப பாவம் இல்லை, உங்களுக்கு தெரியுது. ஆனால் இங்கே யாரோ ஒருத்தவங்க இது மாதிரி ப்ளூ கலர் புடவை கட்டியிருந்தாங்க, மெரூன் கலர் பார்டர் வந்து அந்த புடவையில் வந்து இருந்திருக்கு, அவங்க தான் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு அந்த பாப்பா வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அச்சச்சோ சரி நானும் ஒரு பக்கம் வந்து தேடுறேன். மாப்பிள்ளை வேணாமே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் மேலேருந்து பார்த்தா நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க. உடனே நானும் மேலேருந்து தான் சுற்றி சுற்றி பார்த்தேன். அச்சச்சோ, இதை வேணால் சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து சொல்லிடலாமா? இல்லை, அவங்கள்ட்ட சொன்னால் வந்து வருத்தப்படுவாங்க. இது யதார்த்தமாக நடந்த விஷயமாகவே இருக்கட்டும். ஆனால் நான் அவங்க இங்கே தானே எங்கேயாவது இருப்பாங்க. நல்ல வேலை கார்த்திக்கிட்டேருந்து தப்பிச்சாச்சு. நான் வந்து புடவையை வந்து மாற்ற சொல்லிட்டேங்கிற மாதிரி மகேஷ் வந்து கேவலமாக யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரி வந்து ஃபோன் அடித்து விசாரிக்கிறாங்க. என்னடி இப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல, என்னால் தான் இப்போ வர முடியாமல் போச்சு. அதை முதல்ல நான் தான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வந்து இப்படியெல்லாம் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. வெற்றி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் வந்துடுறோம், நிச்சயதார்த்தத்தை வந்து நல்லபடியாக பண்ணணுன்னே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு எல்லாமே வந்து தடபடலாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பாட்டி வந்து முருகர்கிட்ட வந்து கேட்குறாங்க. என்ன முருகா, நீ இப்படியே பக்கத்தில் நின்றுட்டு இருக்க, ஏதாவது ஐடியா பண்ணி இப்பயே வந்து நிச்சயதார்த்தத்தை வந்து நிப்பாட்டி என் பேரனுக்கு கூட நிச்சயதார்த்தம் நடக்கலாம்ல. உனக்கு நிச்சயதார்த்தம் வேணுமா, கல்யாணம் நடக்கணுமா? உன் பேரனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் தான் நடக்கணும் முருகா. அதுதானே வந்து வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். உனக்கு தெரியுதுல்ல, நிச்சயதார்த்தம் யார் கூட வேணால் நடக்கும், ஆனால் கல்யாணம் உன் பேரனுக்கும் உன் பேத்திக்கும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் இப்போ தானே நம்ம விளையாட்டை விளையாட ஆரம்பிச்சிருக்கோம். எடுத்தோன்னே அது மாதிரி கேட்டால் பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கணுமா வேணாமா? அதனால் பொறுமையாக இரு, வெற்றி நமக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க நம்ம முருகர். வெயிட் பண்ணி பார்ப்போம்.